கரூர் அருகே அரசு பள்ளியில் மாணவிகள் கழிவறைக்கு செல்வதை பதிவேடு வைத்து பராமரிக்கும் தலைமை ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. கரூர் மாவட்டம் தாந்தோணி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோயம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியையாக பணியாற்றி வருபவர் செந்தில் வடிவு. இவர் பள்ளியில் மாணவிகள் பயன்படுத்தும் கழிவறைக்கு காலணி அணிந்து செல்லக்கூடாது, மீறி காலணி அணிந்து சென்றால் கழிவறையை மாணவிகளே சுத்தம் செய்து தர வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தவிர மாணவிகள் பயன்படுத்தும் கழிவறைக்கு செல்லும் போது தலைமை ஆசிரியை அறையில் உள்ள ஒரு நோட்டு புத்தகத்தில் வருகை பதிவேடு போன்று கழிவறைக்கு செல்லும் நேரம், வெளியேறும் நேரம், கழிவறைக்கு செல்வதற்கான காரணம் ஆகியவற்றை மாணவிகள் எழுதி கையொப்பமிட வேண்டும் என தலைமை ஆசிரியை கூறியிருப்பதாக தெரிகின்றது. இதனால் அதிருப்தி அடைந்த மாணவிகள் இது தொடர்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். அதில் கழிவறை கட்டுப்பாடுகள் குறித்து பெற்றோரிடம் தெரிவிக்க கூடாது என மாணவிகளை தலைமை ஆசிரியை மிரட்டியதாக கூறப்பட்டுள்ளது. இந்த புகார் குறித்து விசாரணை நடத்த மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஆனால் கரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கடந்த வாரம் ஓய்வு பெற்றதால் புகார் மனு நடவடிக்கை இன்றி கிடப்பில் உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த புகாரின் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தலைமை ஆசிரியை தொடர்ந்து அதே பள்ளியில் பணியாற்றி வருவது தேர்வு நேரம் என்பதால் மாணவிகள் மற்றும் பெற்றோரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.